இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம். யார் நம்முடைய தேவன்? யாருக்காக நாம் காத்திருக்கிறோம்? கலியுக காலத்திலே கடவுள் வருகிறார் என்று எல்லா வேதங்களும் சொல்கிறது. நமக்காக ஒரு கடவுள் வந்தார். நமக்காக தேவன் மனிதனாக ரூபமெடுத்து வந்தார். பாருங்கள், அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, இவரே கர்த்தர். கர்த்தர் என்றால் இங்கிலீஷில் காட். இவரே காடாக இருக்கிறாரு, இவரே லார்டாக இருக்கிறாரு, இவரே தேவனாக இருக்கிறார். இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய இரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 25:9. ஆம் பிரியமானவர்களை, இவருக்காகவே நாம் காத்திருந்தோம். இவர் வந்துவிட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்மை தேடி இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாக அவர் மனிதனாக பிறந்து வந்தார். அந்த தேவன் நம்மை ரட்சிக்கிறவரும் நம்மளை விடுதலையாக்குறவரும் நமக்கு பாவ மன்னிப்பை தருகிற தெய்வமாக இருக்கிறார். பாருங்கள், அவரை பற்றி இயேசு கிறிஸ்து வருகிறதுக்கு முன்பதாகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே, கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். பாருங்கள், மரணத்தை அந்த தேவன் ஜெயமாக விழுங்குவாராம். இயேசு கிறிஸ்து தான் சிலுவையில் அவர் மரித்தார். அவர் மரித்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் இருக்கிற கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார். கர்த்தர் இதை சொன்னார். ஆம் பிரியமானவர், உங்களுடைய நிந்தையை அவர் நீக்கி போடுவார். உங்களுடைய பாவத்தின் கரைகளை அவர் நீக்கி போடுவார். அவர் சாபத்தின் கட்டுகள் எல்லாம் அவர் அறுத்து போடுவார். இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் இயேசு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மெய்யான ஒரு சந்தோஷத்தை தருவார், ஒரு சமாதானத்தை தருவார். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் வாழ்க்கையை மாற்றுமையா என்று சொல்லும் பொழுது, என் பாவத்தை மன்னியும் ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது உங்கள் பாவங்கள் அப்படியே உங்களை விட்டு வெளியேறி போய்விடும். அவர் தமது இரத்தத்தாலே உங்கள் பாவங்களை கழுவார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 1:9 சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லை, 2 யோவான் 5:20 சொல்லும் பொழுது அவர் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். ஒரு நித்திய ஜீவன். அவன் நித்திய ஜீவனை அருளும்படியாக வந்தார். இன்றைக்கு உங்களுக்கு அந்த ஜீவனை தருகிறார். எல்லா பாவம், ரோகம், சாபக்கட்டுகள் எல்லாம் உங்களை விட்டு வெளியேறி போகும். ஒரு மெய்யான விடுதலை, மெய்யான சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் பிறக்கும். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையிலையும் அந்த சந்தோஷம், நிம்மதி, ஜீவன் கிடைக்கும். உங்களுக்கு ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரை இந்த செய்தி கேட்குற மகனுக்கு, மகளுக்கு, பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகம், அற்புதம் உண்டாவதாக ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இன்றைக்குள்ள ஒரு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே ஆண்டவர்